நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மப்பேட் லொகேஷனில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனுங்க. மப்பேட்லேயே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆமாம், சுற்றி லொகேஷனை காட்டுங்க. வேற மாதிரி லொகேஷனுங்க, கண்டிப்பாக வேற மாதிரி லொகேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை லான்ச் பண்ணி பார்த்தா 2 வீக்ஸ் தான் ஆகுது. 2 வீக்ஸ்லேயே பார்த்தா 50% பிளாட் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சுங்க. இன்னும் 50% பிளாட் மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா, இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாவே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், ஏகப்பட்ட இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த பிளே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கேட் நம்மளுக்கு வந்துருங்க. ஃபுல்லாவே நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, இந்த சைட்லாம் பாருங்க எவ்வளவு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் சொல்றாங்க. நம்ம சைட்டு சுத்தி உங்களுக்கு டெவலப்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. டெவலப்மெண்ட் மட்டும் தான். இந்த கேபி எலவேட் ப்ராஜெக்ட்ல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் தான் இந்த பிளாட், இந்த லேஅவுட்டோட ஹைலைட்டான விஷயமே. இங்க வாங்களேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் இஸ் மப்பேட் லொகேஷன் தாங்க. தாம்பரம் இஸ் மப்பேட் லொகேஷனில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனுங்க. மப்பேட்லேயே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோட கேபி எலவேட் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்துடலாமா? சுற்றி லொக்கேஷனை காட்டுங்க. வேறு மாதிரி லொக்கேஷனுங்க, கண்டிப்பாக வேறு மாதிரி லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை லான்ச் பண்ணி பார்த்தா 2 வீக்ஸ் தான் ஆகுது. 2 வீக்ஸ்லேயே பார்த்தா 50% பிளாட் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சுங்க. இன்னும் 50% பிளாட் மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாகவே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், ஏகப்பட்ட இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த மப்பேட் லொகேஷன் நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல லேண்டாக இப்போ வந்து நான் லேண்ட் வாங்கி எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃப்ளோர் பிளான்ல நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேபி எலவேட் பிளாட்ல நீங்கள் ஒரு பிளாட் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கஸ்டமைஸ் வீலால இவங்களே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தராங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லோனும் பண்ணி தராங்க. லேண்டுக்கும் நம்மளுக்கு 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. சரிங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கேட் நம்மளுக்கு வந்துருங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, இந்த சைட்லாம் பாருங்க எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பிளாட் வாங்கினா கூட நாளைக்கு உங்களோட கனவை விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இந்த சைட்லாம் பாருங்க, இங்கெல்லாம் பைக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். மதுரையில் எல்லாமே உள்ளே போய் பார்த்துடலாம். இன்னொரு வாட்டி இந்த சைட் காட்டிடுங்களேன், வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள உள்ள பூந்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே நீங்கள் வர முடியும். சரிங்களா, ஸோ ப்ராப்பர்ட்டி அவுட்டரில் இருக்குது அது மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ உள்ளே என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. 30 ஃபீட் ரோடு 24 ஃபீட் ரோடு வரும். சரிங்களா, இங்கெல்லாம் பாருங்க எல்லாமே நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். நம்ம சைட்டுக்கு வாசல்லே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது. வேறு என்னங்க வேணும்? மப்பேட் லொகேஷனில், தாம்பரம் ஈஸ்ட் லொகேஷனில் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியை உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சொல்கிறேன்னா, ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதுக்காக மட்டும் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துடும். ஸோ வெளியிலாம் பாருங்கள், உங்களுக்கு அந்த குப்பை வண்டி எல்லாமே ரெகுலராகவே வந்துட்டு இருக்கு. விசில் அடிக்கிறாங்க தெரியுதுங்களா? இன்னும் உள்ளெல்லாம் வீடு கட்டிட்டீங்கன்னா வண்டி உள்ளே வரும். நீங்கள் குப்பை போகிறதுக்கு கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 and 2 நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 பிளாட் வருங்க. ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27 பிளாட் வரும், அதாவது 27 பிளாட்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ பிளாட்டோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு நம்மளுக்கு 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. அதுமாதிரி 50% பிளாட் முடிஞ்சிருச்சு, 50% பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதுமாதிரி சிஎம்டே ரெரா அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. நம்ம சைட்டு சுற்றி உங்களுக்கு டெவலப்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. டெவலப்மெண்ட் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா
உங்களுக்கு கேம்ப் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு மப்பேட் ஜங்ஷன் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரோடு உங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ பெருங்குளத்தூர் பைபாஸ் நம்மளுக்கு போட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 99% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம சைட்லேருந்து நீங்கள் பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 8 to 10 நிமிஷம் தான். ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம். நீங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம், ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் ஜோகோவில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. அது மாதிரி நம்ம சைட்டை சுற்றி உங்களுக்கு ஏகப்பட்ட எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்டை சுற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வெளியில் பாருங்களேன் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள், நம்ம சைட்டை சுற்றி வீடு தான். ஸோ இங்கே படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பஸ்லேருந்து எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளேயே வருது. ஸோ நம்ம சைட்லேருந்து ரொம்ப நியர்பை எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான். எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தான் எக்ஸாக்டாக ஜியான் ஸ்கூல் இருக்குது. அந்த ஜியான் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ரோடு போகும் சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த ரோடு வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் காலேஜ் இருக்குது, பாரத் இன்ஸ்டியூட் இருக்குது, எஜுகேஷன் மெடிக்கல் காலேஜ், ஜிகேஎம் ஸ்கூலு, ஜிகேஎம் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு கிரசன்ட் காலேஜ், ஏகப்பட்ட எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லணும்னா டைம் போயிட்டே இருக்கும். நம்ம சைட்டை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மரங்கள்லாம் வச்சு ரொம்ப க்ரீனிஷாகவே இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், நம்ம சைட்டுக்கு அந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்மளுக்கு கட்டியிருப்பாங்க. எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு லேண்டை வாங்கி வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியில் இருக்க 4 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உங்களோட வீடை கட்ட போகிறீங்க சரிங்களா. திடீர்னு அம்மா வருவாங்க, பா கிச்சன் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு கிச்சன் இது மாதிரி ஒரு மாடலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு கிச்சன் ரெடி பண்ணி தர போகிறோம். அப்பா சொல்லுவார், ஸோ எலிவேஷன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு கிராண்ட் எலிவேஷனாக நீங்கள் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு எலிவேஷன். ஸோ நீங்கள் வீடு கட்டி உள்ளே போகிறதோட நீங்கள் ஒரு அழகாக நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதே ஒரு தனி அழகு தாங்க. கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க. இங்கே ஒரு பிளாட்டை வாங்கிட்டீங்க, யார்கிட்ட நம்மளோட கனவு வீடை கட்ட கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தால் நான் டேட்டா கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேட்டா அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் இல்லை இந்த லேண்டை பற்றியும் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு ஃப்ளட் எஃபெக்ட் ஏரியாலாம் கிடையாது. அது மாதிரி கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மப்பேட் லொக்கேஷனில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் வாட்டர்லாம் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அது மாதிரி நம்ம டேட்டா நீங்கள் சைட் வந்து விசிட் பண்ணும் போதும் கண்டிப்பாக இந்த லொக்கேஷனும் பாருங்கள், லொக்கேஷனை சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. இதான் நம்ம கேபி எலிவேட்டோட உங்களுக்கு லே அவுட் ஸ்கெட்சிங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1ல் நம்மளுக்கு 8 பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27 பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த கேபி எலிவேட் ப்ராஜெக்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் தான் இந்த லேஅவுட்டோட ஹைலைட்டான விஷயமே. இங்கே வாங்கலேன், இங்கே பாருங்கள் எல்லா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 அடி 24 அடி எல்லாமே 24 அடிக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு பிளாட்டுக்கும் ஃப்ரண்டேஜே இருக்குது. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு பிளாட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான எலிவேஷன் பிளானை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் போட்டு நீங்கள் வீடு கட்டலாங்க. வீடு பார்க்கறதுக்கே அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இந்த சைடில் இருந்து பாருங்களேன் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். நம்ம சைட்டை சுற்றி நம்மளுக்கு வீடு தாங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், அது மாதிரி நல்ல ஒரு கனெக்டிவிட்டி ஏரியால் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. அது மாதிரி நம்ம சைட்டில் இருந்து நீங்கள் ஓஎம்ஆர் ரீச் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த அகரம் ஜங்ஷன் இருக்கும். ஸோ அகரத்துலேருந்து நீங்கள் போகும்போது கோயிலாஞ்சேரி பொன்மார் வழியாகவும் நீங்கள் ஈஸியாக ஓஎம்ஆர் ரீச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ப் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் நம்மளுக்கு கேம்ப் ரோட் ஜங்ஷன் சரிங்களா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடவாக்கம் வழியாக சூரியநல்லூர் ஐடி காரிடார் இருக்கும், நீங்கள் ஈஸியாகவே ரீச் பண்ண முடியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 நிமிட்ஸில் நீங்கள் ஈஸியாகவே பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். அது மாதிரி உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து 15 to 20 நிமிட்ஸ் தான். அதாவது பார்த்தா ஒரு 15 to 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் ரீச் பண்ணிடலாம். இப்போ மேடவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோக்கான ஒர்க் ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டு இருக்குங்க. ஒன்ஸ் மேடவாக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் மேடவாக்கம் ஜங்ஷனும் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்குங்க. அது மாதிரி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்பவுமே கேட்பீங்க, ஹரி எனக்கு சேலையூர் லொக்கேஷனில் இல்லை திருவஞ்சேரி லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ளாட்டாக இருந்தால் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த ஏரியா
இன்னைக்கு வேற மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மட்டும் தான் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக பண்ணால் நம்ம திருவஞ்சேரி, நீங்கள் திருவஞ்சேரியில் பார்த்துருந்தாலும் இல்லை கேம்ப் ரோடு இந்த சேலையூர் லொக்கேஷனில் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5100 5100 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. 5100 நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. சரிங்களா, நான் டேரெக்டாக கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எல்லா பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு பைப் லைனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்ஸ் மெட்ரோ வாட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே பைப் லைன் வழியாக உங்கள் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நான் டேரெக்டாக கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட ப்ளாட்டை புக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தர் ஆகிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.